ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் இன்னைக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆர்சிபி வித் சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட போகிறாங்க. ஈவன் தோ 4வது குவாலிஃபிகேஷன் யார் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். எஸ், இந்த WWE சொல்லுவாங்க என்னன்னா எலிமினேஷன் சாம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இன்னைக்கு ஒரு எலிமினேஷன் சாம்பர் மேட்ச் தான் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல பாத்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சுக்கு ரொம்ப ஈகரா எல்லாருமே ஒரு வாரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் மழை அப்படிங்கிற ஒரு விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா பெங்களூரு மைசூர் சைட்லாம் பயங்கரமா பேஞ்சு அங்க பாத்தீங்க அப்படின்னா புயல்லாம் அடிச்சு நிறைய சேதம்லாம் அடைகிற அளவுக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்கு அண்ட் மழை பெய்யுமா பெய்யாதா, மழை பெஞ்சிச்சுன்னா யாருக்கு சாதகம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நேற்று நைட்ல இருந்து பெங்களூர்ல மழை இல்லை, நேற்று ஒரு மதியத்திலேருந்தே மழை இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி கூட பெரிய மழையெல்லாம் பெய்யல, லைட்டா தூரி இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் சரியான மழை பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. ஸோ நேற்று பெருசா மழையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. ஃபார்காஸ்ட் படியுமே என்ன சொல்றாங்க வெதர் ரிப்போர்ட்ல அப்படின்னா மழை இருக்காது, மேபி இந்த இடிலாம் இடிக்கும், பட் மழை வர்றதுக்கான அறிகுறிகள் பாத்தீங்கன்னா மேட்ச் நடக்கிற டைம்ல இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா 2 days முன்னாடி ரெட் அலர்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெங்களூருக்கு கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க பாத்தீங்கன்னா புயல் அடிச்சிச்சு. பட் ஆனா பெங்களூரு இந்த கர்நாடகா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஏரியா கிடையாது, அது ரொம்ப பெரிய ஏரியா. ஸோ அவங்க டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா அது கொடுக்கல. மைசூர் சைடு பாத்தீங்க அப்படின்னா அது கொடுத்திருந்தாங்க. ஓகே, ஸோ இங்க கிரவுண்ட் சின்னசாமி ஸ்டேடியம் இருக்குல்ல, அந்த கிரவுண்ட் சைட்ல பெருசா இப்ப மழை இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. எஸ், இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா 100% மேட்ச் ஃபுல்லாவே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற நியூஸ் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்சு மேட்ச் ஃபுல்லா நடக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். எந்த டீம் டிசர்வோ அந்த டீம் குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இன்னொரு ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா, இன்கேஸ் மழை வருது, இந்த மேட்ச் பாதிக்கப்படுது அப்படின்னா அது யாருக்கு சாதகம் அப்படின்னா மோஸ்ட்லி அது சிஎஸ்கேக்கு தான். சிஎஸ்கே பாத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் மழையே பெஞ்சு கேமே நடக்கல அப்படின்னா ஈஸியா அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. இல்ல ஓவர்ஸை கம்மி பண்றாங்க அப்படின்னாலும் அது சிஎஸ்கேக்கு சாதகமா தான் பாத்தீங்க அப்படின்னா அமையும். ஏன்னா அது அப்படிதான், இந்த நெட் ரன் ரேட் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் ஒர்க் அவுட் ஆகுது அது. ஸோ எனிவே இன்னைக்கு ஒரு நல்ல மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். நிறைய மேட்சப்ஸ் இருக்க போது, நிறைய பேர் ஆர்சிபி வின் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஹோம் சப்போர்ட் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா நான் அகைன் ஒரு வீடியோல சொல்லியிருந்தது தான், சென்னை சூப்பர் கிங்ஸ் எங்க போய் விளையாண்டாலும் எம்எஸ்டி இருக்கிற வரைக்கும் அவருக்கான ஃபேன்ஸ் அங்க பாத்தீங்க அப்படின்னா ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க. ஒரு நல்ல கேம் சாட்டர்டே நைட் அதுவுமா நம்ம பார்க்க போறோம். என்னைய பொறுத்த வரைக்கும் ஓப்பன்லி ஸ்பீக்கிங் எனக்கு சிஎஸ்கே தான் குவாலிஃபிகேஷன் அடையணும். மேபி உங்களுக்கு வேற கருத்துக்கள் ஏதாவது இருக்கலாம். ஆர்சிபி அடைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க இன்னைக்கு குவாலிஃபை ஆனாங்க அப்படின்னா தே டிசர்வ் இட். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்டே எலிமினேட் ஆயிடுவாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் அங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னா பெரிய விஷயம் சீரியஸ்லி. ஸோ யாரு நல்லா விளையாடுறாங்களோ அவங்க இன்னைக்கு ஜெயிப்பாங்க. உங்களோட கருத்து யாருக்கு அந்த குவாலிஃபிகேஷன் நம்பர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். Until then, bye from this is VJ Money. Love you all. Stay safe மக்களே.